அதிர்ஷ்ட நம்பர்களை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். இன்றைக்கி நீட் எக்ஸாமில் நாம் வெற்றி பெறணும். நிறைய +2 முடிச்சுட்டு நிறைய குழந்தைகள், நிறைய கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. இது ஒரு எதிர்நீச்சலான சமாச்சாரம். இப்போ இந்த நீட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க இருக்கக்கூடிய வீடுகளில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால், அதாவது வீட்டில் பிராணசக்தி அதிகமாக இருக்கணும், பிராணன் பற்றாக்குறையின் காரணமாக கூட குழந்தைகள் கல்வியில் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். நிறைய கிராமத்திலேருந்து வரக்கூடிய குழந்தைகள், நிறைய இந்த ஓலை குடிசைகள், ஒரு கூரை வீடுகளில் இருக்கிறவங்க, மண்ணால் வேயப்பட்ட மண்ணிலே பூசி மேலே ஒரு பனை ஓலையிலையோ இல்லைன்னா கூரையிலையோ இல்லை ஓட்டோ அஸ்படாஸோ சீட்டு போட்டோ இப்படி ஏதாவது ஒரு வீடுகளில் குடியிருக்காங்க. பெரும்பாலும் அந்த மாதிரியான வீடுகளில் பார்த்திங்கன்னா வாஸ்து குறைபாடு 100% இருக்குது. அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெரியவர்கள், பெண்கள், இவங்க எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுக்கெல்லாம் நான் போய் பல வீடுகளை ஆராய்ச்சி பண்ணதில் இந்த சீட்டு போட்ட இடத்துல வடக்கு ஒசந்து போய் தெற்கு தாழ்ந்து கிடக்கு, வடக்கு திசை உயர்ந்து தெற்கு தாழ்ந்து. இதெல்லாம் நம்ம போய் கிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் கொத்தனார் தானே சரியாக பண்ணுவார், இதெல்லாம் மேஸ்திரி வேலையன்னு. ஆனால் நம்ம அவங்களையெல்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. நமக்கு நல்லது நடக்கணும்னா நாம் தான் ஒரு வீடு பார்க்கும்போது, வேலை செய்யும்போது யாரையாவது சாஸ்திரம் அறிஞ்சவங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இப்போ வடக்கு மேடாகி தெற்கு பள்ளமாக இருக்கும். இப்படி சீட்டு அப்படி போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிய படித்தவன் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். அவன் முதற்கண்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊதுபத்தி, சாம்பிராணி, ஆர்கானிக் பொருட்கள்லாம் தயார் பண்ணுறேன்னு, ஹெர்பல் ஐட்டம் தயார் பண்ணுறவன் கூட அவன் சீட்டெல்லாம் அவன் கூட பாருங்கள் தவறாக போட்டிருக்கான். யாரையாவது சாஸ்திரம் பார்க்குறவங்கள கூப்பிட்டா கொஞ்சம் பணம் கொடுக்கணுமேனு இந்த சிக்கனத்திற்கு போய் அவங்களும் தவறு பண்ணி லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணுறாங்க. ஒரு வீடு நல்ல பிராணனை உற்பத்தி பண்ணுச்சுன்னா எந்த இடமா இருந்தாலும் அங்கே நல்லா படிப்பாங்க. அப்போ நீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய தோற்று போகிறதுக்கு காரணம், மன உளைச்சலுக்கு காரணம், அவங்க வீடுகளில் இந்த வடகிழக்கு திசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்போ ஈசானியம் கெட்டால் குழந்தைகளுடைய இது கெடுது. அப்போ அந்த மாதிரி வீடுகளை வச்சுருக்கவங்க ஒரே சின்ன அறைகளில் ஏகப்பட்ட சாமான்களை வச்சு அடைச்சி, துணிமணி எங்கே பார்த்தாலும் துணிமணி தோரணம், எது துவைச்சது துவைக்காதது அழுக்கு, அப்புறம் பார்த்தா எரிஞ்சு போன பொருட்கள், இப்படியே அதே வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பாதுகாப்பாக ஒரு நல்ல ஒரு கோவிலில் ஒரு மண்டபத்தில், இல்லை என்றால் ஒரு நல்ல விசாலமான திசையில் வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி படிக்கணும். படிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு துளசி செடி தொட்டி இருந்தால் அங்கே உட்காந்து படிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூடுமான அளவுக்கு துளசியை காய வைத்து, துளசியை நிறைய காஞ்சிருக்கும், அதை எடுத்து அதில் ஒரு பாய் மாதிரி செஞ்சு நீங்கள் அதுக்கு பக்கத்தில் வைத்து கொண்டு படிக்கலாம். துளசி விதை எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நிறைய சனி கிரகத்தினால் பாதிப்பு வரும்போது வேப்பம் கொட்டை இருக்கும், அதில் ஒரு 27 கொட்டைகள், அதை எடுத்து நீங்கள் எப்போ வச்சிங்கன்னா சனி பகவான் சாந்தம் அடைவார். அதே போல் நல்ல வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து படிச்சிங்கன்னா நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், நிறைய குளிர்ச்சி உண்டாகும். அதே போல் இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். அதே மாதிரி நெல்லி மரங்கள் இருந்தால் அந்த நெல்லி இலைகளை நீங்கள் எப்போவும் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய விட்டமின் சி போன்ற ஆற்றல்கள் அந்த இதிலேருந்து கிடைக்கும். இப்படி ஒரு அற்புதம். எப்போயாவது நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் சீத்தா மரம்னு ஒரு செடியை வளர்த்திங்கன்னா அதுதான் வாஸ்து செடி. அது வாஸ்து கோளாறுகளை எல்லாம் சரி பண்ணும். அந்த செடி அவ்வளவு ஆற்றல் உள்ளது. அதே போல் ஒரு மனிதனுக்கு
மாமர இலையை வாரத்துக்கு ஒரு நாளாவது தயவு செய்து சோம்பேறித்தனப்படாமல் படிக்கிற வீடுகளில் வாசலில் ஒரு 21 இலை மாவிளையை தோரணமாக கட்டுங்க. வீடுகளுக்குள்ளார நல்ல சாம்பிராணி போடுங்க. வீடுகளை நல்லா சுத்தமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே போனாலே நாத்தம் இருக்குது. அது இல்லாமல் எங்கே ஏகப்பட்ட சாமான். தயவு செய்து ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ரூமாட்டை எடுத்து அதில் வேண்டாத பொருளை வச்சு வீடுகளுக்குள்ளார நித்தம் விளக்கேற்றுங்க. நல்ல நல்ல தூபம் போடுங்க. நல்ல கங்கு போட்டு சாம்பிராணியோடு கலந்து போடக்கூடிய பொருள்களை போடுங்க. அட்மாஸ்பியரை மாற்றும். அது நல்ல நிலையை கொடுக்கும். இந்த வீடியோவை நீங்கள் யாருக்காவது உங்கள் வீட் படிக்கிறவங்களுக்கு அனுப்புங்க. அதே போல் இதை தர்பை சரியாக வரலை, எனக்கு படிப்பே வர மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா தர்பை புல் பாயில் நீங்கள் உட்காந்து படிங்க. தர்பை புல் நிறைய இருக்கும், அதை கொண்டுட்டு வந்து பாய் பின்னுற மாதிரி பின்னி அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு துணி, ஒரு தலைவாணி மாதிரி தர்பை புல்லை நிறைய போட்டு அது மேலே உட்காந்து படிங்க. அதில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிரக பீடைகள்லாம் நீங்கி நல்ல மூளை பலம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.